Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெனரல் நாலேஜ். ஏற்கனவே பார்த்த சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? First question, the first newspaper published in English language in India was. அதாவது நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் எது? இதுதான் நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின். ஸோ எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து பேப்பர் தான் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக அது ஹிந்து பேப்பர் கிடையாது, ஆனால் ஆப்ஷன்ல டெஃபினட்டா ஹிந்து பேப்பர் இருக்கும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஸோ ஹிந்து அப்படின்னு நம்ம டிக் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா பெங்கால் கசட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ் தான், பெங்காலியும் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வர நியூஸ் பேப்பர் அப்படின்னா பெங்காலி அப்படின்றது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கரெக்டா இந்த பெங்கால் கெசட் அப்படின்ற நியூஸ் பேப்பரை டிக் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் எது? த பெங்கால் கெசட். செகண்ட் கொஸ்டின், விச் ரிவர் மேக்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா ஆஃப் இந்தியா? ஸோ ரிவர்ல பெரிய நதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை நதி தான். ஸோ கங்கை நதி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அசுத்தப்படுறதும் சரி, அதிகமா பயனளிக்கிறதும் சரி. ஸோ த லார்ஜஸ்ட் டெல்டா ஆஃப் இந்தியா என்னது? கங்கை நதி. ஸோ கங்கா எத்தனை இது இருந்தாலும் லார்ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. லார்ஜஸ்ட் வார்த்தை வந்துச்சுனாலே அது என்னதான்? கங்கா தான். ஸோ எத்தனை நதி கொடுத்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச நதியாவே இருந்தாலும் கங்கை நதி தான் எல்லாத்துலயும் அதிகம். விச் இஸ் த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோலா சடியா பிரிட்ஜ் அப்படின்றது தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் வந்து இந்தியாவில் எது அப்படின்னு கேட்டால் தோலா சடியா பிரிட்ஜ் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தோலாவை தோழராக்கிருங்க, சடியாவை சத்யாவாக்கிருங்க. தோழர் சத்யா தான் இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பிரிட்ஜை கட்டினது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப பாப்புலரான வேர்டா வந்துட்டு இருக்கு. ஸோ லாங்கஸ்ட் பிரிட்ஜை கட்டினது யாரு? தோழர் சத்யா. ஸோ தோலா சத்யா பிரிட்ஜ், ரைட்? Fourth question, India's largest solar power plant has been launched in which state? ஸோ நம்ம கிட்ட கேட்டுக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்ல லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் இருக்கு? ஸோ அது வந்து டெஃபினட்டா தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு யாருமே வந்து டிக் பண்ணிட வேணாம். ஸோ அதர் ஸ்டேட்ல ஏதோ ஒன்று. இது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ மத்திய பிரதேஷ் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட். அப்ப அது எங்க இருக்கணும்? மத்திய ஸ்தானத்துல இருக்கணும், சென்ட்ரல்ல இருக்கணும். அப்படின்றதுனால மத்திய பிரதேஷ். ஸோ லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட சென்டர், அதாவது மத்திய ஸ்தானம் மத்திய பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து who was the first Indian woman president of the Indian National Congress? ஸோ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்றத நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அன்னி பெசன்ட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எங்க அன்னியோட பேரு பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? அன்னி, எங்க அன்னி பெசன்ட். ஓகேவா? மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோமா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் பெங்காலி ரெண்டுமே லாங்குவேஜ். ஸோ த பெங்கால் கசெட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர். விச் ரிவர் மேக்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா ஆஃப் இந்தியா? லார்ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலே கங்கை நதி மட்டும்தான். விச் இஸ் த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா? லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இந்தியால யாரு கட்டினது? தோழர் சத்யா. ஸோ தோலா சத்யா பிரிட்ஜ். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் ஹாஸ் பீன் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் எங்க கட்டணும்? மத்திய ஸ்தானத்துல கட்டணும். ஸோ மத்திய பிரதேஷ். Who was the first Indian woman president of the Indian National Congress? ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? எங்க அன்னி பெசன்ட். ஓகே, அன்னி பெசன்ட். இப்போ உங்களுக்கு இந்த 5 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து உங்க ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.